இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் உங்ககிட்ட போட்டி போடுறதுக்காக வரல, ஒரு ரெக்வஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். மகேஷ், நீங்க ரெக்வஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் என்கிட்ட என்னன்னு சொல்லுங்க மகேஷ். இப்போ ஒரு பொண்ணு உங்க கம்பெனில வேலை கேட்டு வந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட அஞ்சலி. ஆமா, அது அவங்க பேரும் அஞ்சலி இல்ல, அஞ்சலி மகேஷ் சந்திரன். அஞ்சலி உங்க ஒய்ஃபா? ஆமா. அவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்க கூடாது. என்ன மகேஷ், உங்க ஒய்ஃப் எப்படி என் கம்பெனில வேலை கேட்டு வந்தாங்க? கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை, நாங்க 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம், அதனால தான் வேலை கேட்டு வந்திருக்காங்க. ஓ, அதுதான் விஷயமா? ஆனா நான் ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ண சொல்லிட்டேனே, அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு உடனே அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். சார், நீ அஞ்சலிக்கு ஆஃபர் லெட்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே சார். அஞ்சலிக்கு இங்க வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடியே ஆஃபர் லெட்டர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன மகேஷ், கஷ்டமா இருக்கா? ஹர்ட் ஆகுதா? இதுக்கு முன்னாடி டெண்டர் நடந்தப்பெல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்டையாவது விட்டு கொடுங்கன்னு கெஞ்சிருப்பேன். ஆனா நீ என்ன சொல்லுவ? போட்டி போட்டு ஜெயிக்கணும், இப்படிலாம் கெஞ்ச கூடாதுன்னு சொல்லுவேல்ல. அதை தான் நானும் பண்றேன். இப்படிலாம் கெஞ்ச கூடாது மகேஷ். முடிஞ்சா உன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த கம்பெனில வேலைக்கு சேரக்கூடாதுன்னு தடு மகேஷ். இது என்னுடைய கம்பெனி, இங்க யாருக்கு வேலை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். சொல்லுங்க சார். அஞ்சலி, உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. நீ இமிடியேட்டா வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துரு. தேங்க்யூ சார். உன்னோட சேலரி 1,30,000. தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். ஏய், இதுக்கு எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ்? உன்ன மாதிரி டேலண்ட் உள்ள ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறது என் கம்பெனிக்கு சப்போர்ட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த கம்பெனிக்கு உண்மையா இருக்கணுமா? பாய். அவ்வளவுதான் மகேஷ், முடிஞ்சது. பிக்கப் டிராப் நீங்க பண்றதா கூட பண்ணலாம், இல்ல கேப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா சொல்லுங்க மகேஷ், அதையும் பண்ணிக்கலாம். ஏ மகேஷ்,